ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிசம், அதாவது முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம் வரைதல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பயிற்சி 4.5 8வது சம் பாருங்கள். கிவன் டீட்டெயிலும் இங்கே தரவில் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி 3 அளவுகள் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சி அதுக்கு குத்துக்கோட்டு மையம் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ உதவிப்படுத்தி ஒரு செங்கோண முக்கோணம் வரையணும். இதில் இருக்கிறதுலையே பெரிய அளவு எதுவோ அதை தான் நீங்கள் ஹைபாட்னியூஸ் குறிக்கணும், அதாவது கர்ணத்துக்கு குறிக்கணும். ஒரு செங்கோண முக்கோணத்தில் 90 டிகிரிக்கு நேர் ஆப்போசிட் இருக்கிறதுக்கு பேர் தான் கர்ணம், அதாவது ஹைபாட்னியூஸ். அதுதான் மிக நீளமான பக்கமாக இருக்கும். ஸோ இருக்கிறதுலேயே பெரிய பக்கமான 7.5 சென்டிமீட்டர் இங்கே குறிச்சிடலாம். மீதி 2 பக்கங்களை எங்கே வேணாலும் குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி குறிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு உண்மைப்படம் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிக்கணும். சரிங்களா? இது QP, இது 4.5 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் 90 டிகிரின்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல 90 டிகிரின்னு கொடுக்கலாம். ஆனால் செங்கோண முக்கோணங்கிறதுனால இந்த இடத்துல கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கும். ஸோ 90 டிகிரிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டாட் வச்சுட்டு இது ஒரு ரே ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே க்யூவிலேருந்து 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டணும். ஸோ காம்பஸில் 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கங்க. ஸோ இந்த வெட்டுற இடம் தான் என்ன அப்படின்னா 6. ஸோ இந்த PR ஜாயின் பண்ணிக்கோங்க. PR ஜாயின் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ சென்டிமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னா 7.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது 6 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏதாவது 2 பக்கங்களுக்கு குத்துக்கோடுகள் வரைய போகிறோம். குத்துக்கோடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உச்சியிலிருந்து அதன் ஆப்போசிட் பக்கத்துக்கு செங்குத்தாக வரையக்கூடிய கோடு தான் குத்துக்கோடு. ஸோ 6ங்கிற பக்கத்துலேருந்து அதுக்கு ஆப்போசிட் பக்கமான QPக்கு குத்துக்கோடு வரைய போகிறோம். ஸோ அந்த பக்கத்தை விட கொஞ்சம் நீளமான அளவெடுத்து 2 இடத்துல வில் வெட்டுறோம். அந்த 2 வில் வெட்டுது பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் பாதிக்கு மேலே அளவெடுத்து மோர் தேன் ஹாஃப் எடுத்து 2 வில் வெட்டணும். இந்த 2 வில்லு வெட்டுற இடத்த இந்த ஆப்போசிட் உச்சியோடு இணைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த லைன் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லைன் மேடையே தான் வரும். எனக்கு 90 டிகிரி கோடு தானே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த RQங்கிறது தான் இந்த பக்கத்துக்கான குத்துக்கோடாக இருக்கும். அதே சேம் இந்த Qங்கிற பக்கத்து புள்ளியில் இருந்து அதன் ஆப்போசிட் பக்கம் PRக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குத்துக்கோடு வரைய போகிறோம். ஸோ 2 வில் வெட்டிட்டேன். இந்த வில் வரைஞ்ச அந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் மோர் தேன் ஹாஃப் எடுத்து 2 வில் வெட்டுறோம். இந்த 2 வில்லு வெட்டுற இடத்த ஆப்போசிட் உச்சி Qவோட இணைக்கிறோம். ஸோ இது ஒரு குத்துக்கோடு. இந்த குத்துக்கோடும் இந்த குத்துக்கோடும் இதே இடத்துலையே தான் வெட்டுது. ஸோ இந்த Qங்கிற பாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அதே தான் இந்த முக்கோணத்துக்கான குத்துக்கோட்டு மையம்.